ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஜோன். பிரேமலு பிரம்மயுகம் படங்களை தொடர்ந்து மலையாளத்துல இன்னொரு அடிப்பொலி சினிமா இந்த வாரம் வெளியாயிருக்கு. சௌபின் சாஹி, ஸ்ரீநாத் பாசி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் அது. மலையாளத்துல வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் மொழிகளை கடந்து அனைத்து தரப்பு ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற முழு விமர்சனத்தை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2006 வருஷம் நடக்கிற மாதிரி காட்டுற இந்த கதையில கேரள மாநிலத்துல இருக்கிற மஞ்சுமல் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சௌபின் ஷாகிர், ஸ்ரீநாத் பாசி, பாலு வர்கீஸ், அஞ்சு குரியன் உள்ளிட்ட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளப்பை ஜாலியா நடத்திட்டு வராங்க. வெவ்வேறு பணிகள் பின்னணிகளை சேர்ந்த இவங்க எல்லாம் சேர்ந்து ஓணம் ஹாலிடேஸ்க்கு கொடைக்கானலுக்கு விசிட் பண்றாங்க. அங்க குணா குகையோட தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போற இவங்க சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. எதிர்பாராத விதமா சாத்தானோட சமையலறை அப்படின்னு சொல்லப்படுற பல அடிகள் ஆழமுள்ள குழிக்குள்ள ஒருத்தர் விழுந்துறாரு. அவரை மீட்கிறதுக்காக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துற போராட்டம் தான் இயக்குனர் சிதம்பரத்தோட மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற மலையாள திரைப்படம். ஜாலியான யங்ஸ்டருக்கான சேட்டைகள், பொறுப்பான மூத்தவனா எடுக்கிற முதிர்ச்சியான முடிவுகள் அப்படின்னு 2 வேறு பரிமாணங்களை நேர்த்தியா செஞ்சிருக்காரு சௌபின் சாஹிர். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நுணுக்கமான உடல் மொழியால தன்னோட இருப்பா அழுத்தமா பதிவு பண்ணிருக்காரு ஸ்ரீநாத் பாசி. நண்பர்களா வர்ற பாலு வர்கீஸ், அஞ்சு குரியன், கணபதி, தீபக் பரம்போல் எல்லாரும் சேட்டைகளையும் தாண்டி படத்துக்கு தேவையான நடிப்பை உயிர் போட வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை, வனத்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளா வர்றவங்க எல்லாருமே சினிமாவுக்குரிய வழக்கமான பாணியிலேயே வந்துட்டு போறாங்க. ஒரு சர்வேகளோட படப்படப்பை கடத்துறதுக்கு சைஜு குவாலிட்டியோட ஒளிப்பதிவு பெரிதும் கை கொடுத்திருக்கு. முக்கியமா குகையோட குழிக்குள்ள நடக்கிற காட்சிகள்ல துருத்தாத கேமரா நகர்வுகளாலும் பிரேம்களாலும் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. குழிக்குள்ள உடல் விழுகிற அந்த ஷாட் விஎஃப்எக்ஸ் உதவியோட மிரட்டலான திரை அனுபவத்தை தருது. படம் முழுக்க விறுவிறுப்பு குறையாம பாத்துக்கிட்ட விவேக் ஹர்ஷன் இறுதி பகுதியில வர்ற உணர்வுபூர்வமான காட்சிகளையும் அழகா கையாண்டிருக்காரு. உணர்ச்சிகரமான இடங்கள்லயும் பதற்றம் பரவுற இடங்கள்லயும் பின்னணி இசையால பிரமிப்பை கொண்டு வந்திருக்காரு சுஷித் ஷா. அஜயன் சல்லிசேரியோட தயாரிப்பு வடிவமைப்பு குணா குகையோட பல மடிப்புகளையும் வடிவங்களையும் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பிரமிக்க வைக்குது. ஒளி வடிவமைப்பு, ஒப்பனை அப்படின்னு எல்லா தொழில்நுட்ப பிரிவுகளும் கச்சிதமா வேலை செஞ்சிருக்காங்க. தமிழ் வசனங்கள்ல இருக்கிற சில கிளீச்சேவான விஷயங்களை மட்டும் தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுது. சர்வைவல் த்ரில்லரா மாறினதுக்கு அப்புறமும் அதீத டிராமா எல்லாம் இல்லாம இயல்பான பதற்றத்தோடய நகருது படம். சினிமாத்தனம் கலக்காம சாதாரண காட்சிகள் மற்றும் மேக்கிங் மூலமாவே பரபரப்ப கூட்ட முயற்சி செஞ்சிருக்கிற இயக்குனரோட முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவே அச்சு பெசராம நடக்கிறது ஒரு மைனஸ். அதே மாதிரி நண்பர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சிலர் தான் நம்ம மனசுல பதிகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன சறுக்கல். ஆனா படத்துல வர்ற சின்ன சின்ன விவரணைகள், குழிக்குள்ள சிக்கியவரோட மன ஓட்டம், நண்பர்கள் குழுவோட சின்ன வயசு நிகழ்வுகளை திரையோட்டத்துல கோர்த்தது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குறைகளை எல்லாம் ஈடு செஞ்சு நம்மள கதையோட ஒன்ற வச்சிருது. கயிறு இழுக்கிற போட்டி, அதை கரெக்டா 2வது பாதியில பயன்படுத்தி இருக்கிற விதம், கமலஹாசன் பாடல்கள் கொண்ட CD படத்துல ஏற்படுத்துற திடீர் திருப்பம், நண்பர்களோட குணங்கள்லயும் பழக்க வழக்கங்களையும் இருக்கிற வித்தியாசங்கள் அப்படின்னு சின்ன சின்ன விவரணைகளும் படத்துக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுது. உணர்வுகளோட குவியலா வர்ற கிளைமேக்ஸ தனித்துவமான திரைமொழியில நிதானமா காட்சிப்படுத்தி நெகிழ்ச்சியை உண்டாக்குது படம். கண்மணி அன்போடு காதலன் பாட்டை வெவ்வேறு உணர்வு நிலைகள்ல நேர்த்தியா பயன்படுத்தி அந்த பாட்டையும் அதோட பாடுபொருளையும் படத்தோட ஒரு அங்கமாவே மாத்தி இருக்கிற இயக்குனரோட முயற்சி ரொம்பவே புதுசா இருக்கு. காமெடியை எப்படி அணுகணும், அதற்கு நேர் எதிர் உணர்வான அச்சத்தையும் உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற போராட்டத்தையும் எப்படி காட்சிப்படுத்தணும் இப்படிங்கிறது எல்லாம் ஒரே படத்துல கச்சிதமா சொல்லி சேட்டன்பல் செஞ்சிருக்கிற மற்றொரு தரமான சம்பவம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். எல்லாரும் கண்டிப்பா தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். நீங்களும் போய் படம் பார்த்துட்டு உங்க பார்வையில படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.